ஆக அந்த வகையில மூவேந்தர் முன்னேற்றம் மிகப்பெரிய சாதனை செய்திருக்கின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்முடைய கோரிக்கையை ஏற்று நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது மட்டுமில்லாமல் நமக்கெல்லாம் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை என்று சொல்லி அத்தனை தொலைக்காட்சியிலும் அத்தனை பத்திரிகையிலும் போட்டு நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆக அந்த வகையில் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடஒதுக்கீடு நம்மால் தான் முடிந்தது என்று உலகத்திற்கு நாம் எடுத்துச் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இனி டாக்டர் சேதுராமனோ அல்ல மற்ற தலைவர்களோ நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் என்று அவர்கள் யாரையும் சொல்லவே முடியாது. அதே போல ஒவ்வொரு முறை எங்களுடைய அழைப்பை ஏற்று பெருந்திரளாக வந்து நம்முடைய தேவி திரும தேவரையாக்கு 25 ஆண்டு காலமாக 500,000 வாகனங்களை வந்து தேவரையாக்கு அஞ்சலி செலுத்தியதே வழக்கமாக நீங்கள் எல்லாம் நம்முடைய மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் முதல் தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் அண்ணன் பிரேம்குமார் வாண்டாருடைய தலைமையிலே தொடர்ந்து வந்த நீங்கள் இப்பொழுது மூவேந்தர் முன்னேற்ற கழகத்திலும் தொடர்ந்து இதே போல நம்முடைய தேவி திரும தேவரையாக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றீர்கள். இதே போல இந்த நிகழ்ச்சி ஆண்டாண்டு காலம் நாம் எல்லாம் வாடுகின்ற வரை இது நீடிக்க வேண்டும். தொடர்ந்து இதே போல மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தில் அன்னதானம் வழங்கப்பட வேண்டும். அதே போல தேவரையாக்கு எத்தனை தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தேவரையாக்கு அஞ்சலி செலுத்துவதே ஒரே நோக்கமாக வேண்டும். தேவரையாவுடைய புகழைக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும். ஆகவே அந்த வகையிலே மூவேந்தர் முன்னேற்ற கழகத்துடைய தலைமையை ஏற்று மிக அருமையாக நீங்கள் எல்லாம் செயலாற்றி இன்று நம்முடைய சமுதாயத்திற்கே ஒரு மரியாதையை பெற்றுத் தந்திருக்கின்றீர்கள். இன்று தேவர் சமுதாயம் மிக வலிமையான சமுதாயம், வாக்குகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல சமுதாயம், கட்டுக்கோப்பான சமுதாயம் என்று இன்று நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அரசியல் ரீதியாக இன்று மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான நிலையில் இருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழமை ஏற்று நாம் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த சமுதாயத்துடைய எதிர்காலத்திற்கு இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் நமக்கு நிலுவையில் இருக்கின்றன. அத்தனை கோரிக்கைகள் வெற்றி பெற்று இந்த சமுதாய மக்கள் அடுத்த தலைமுறை வாழக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கிட இதே போல நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மூவேந்தர் முன்னேற்ற கழகத்திலே நல்ல தொண்டராக, நிர்வாகியாக, தலைவராக இருந்து பணியாற்றி